மாமே யாரு வெளியே போடா பூலு. த்ரிஷாவை டேக் பண்ணி அதுக்கு ஒரு ட்வீட் போடுறான். இப்போ படிச்சே ஆகணும், இவங்க பெண்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு படிச்சே ஆகணும். உனக்கு அரிப்படுத்தா எவன் கூடயாவது போய் தொலைய வேண்டியதானடி தே மூ. அந்த ஆளுக்கு தான் கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குன்னு தெரியும்ல. அரிப்படுத்த மூ கடவுள் உனக்கு என்னடி குறை வச்சான், இப்படி எங்க நிம்மதியும் கெடுக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி தே மூ அப்படின்னு போட்டு த்ரிஷாவையும் டேக் பண்றான். டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த பிள்ளை 5க்கு 10க்கு அழுக்கல புரண்டு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதாடா உனக்கு? சிலுக்கு புறம்போக்கு பண்ணாட நாயே. சிலுக்க பார்த்து ஏழு நாக்க தொங்க போட்டு பேன சொதப்பிட்டு வந்த நாய் நீ. ஓம் சக்தி பராசக்தி விஜயனுக்கு திருசக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜயனுக்கு திருசக்தி. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு சக்தி. யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுக்கு மேலாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீ அப்பெல்லாம் இல்ல, ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லி முட்டு கொடுத்து வச்சிருந்தா, நேத்தன்னா நீ ஜோடியா வந்து கார்ல இறங்குறேன்னு. என்னன்னா இது எலெக்ஷன் டைம் வேற வருது, இதுக்கு மேல எங்களால சத்தியமா முட்டு கொடுக்க முடியாதுப்பா. எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். Do you want to marry me? ஓகே, ஐயா நான் தாலி கட்டல. நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. டோன்ட் டச். இவங்க எல்லாம் யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா? No. All our husbands. ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 11. பாடி பெட்ரோல் பாயிருக்காங்க. எடுங்க பேலன்ஸ். பேலன்ஸா? சரி போயிட்டு போகுது. கிடத்த வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒத்துக்கல. ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. போல பசங்க நடத்தினோம். என்ன வெள்ளக்காரி வரைக்கும் அடிக்கிறீங்க? Today is my quota. உங்க கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா? Wait, your quota next year, March 15th. இது என்னோட புது அண்ணியானே. புது அண்ணி. இன்னும் 10 டைம் இல்லமா. எத்தனை ஜென்மம் நீ தான் தங்கச்சி. ஐயோ இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கிறாங்க. எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உங்க அக்கா இருக்காள உனக்கு கொக்கா. எங்க அவ? நேத்து விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருமே கல்பாத்தி சுரேஷுடைய திருமண விழால ஒன்னா வந்து பங்கேற்றாங்க. இந்த விஷயம் மேலும் சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு. இதை தொடர்ந்துதான் சங்கீதா, மகன் ஜேசன் சஞ்சய் அண்ட் திவ்யா சாஷா இவங்க 3 பேருமே இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் சட்டெல்லாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், கண்ணு என்னதுதான், பொண்ணு என்னதுதான். இதெல்லாம் உன் மேல உசிரி வச்சிருக்கோம். பொண்டாடி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமா தம்பி, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவான் தம்பி. நமக்குள்ள இருக்கட்டும். தொங்கிடுவான் தெரியல. தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம். போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா. நீ வாங்க. உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டக்கமைக்கு போயிட்டான். நீங்க தெரியுது இல்ல? கஞ்சி என்ன என்ன இதெல்லாம்? சும்மா அப்பாடா. ரெண்டே 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. கக்கூஸ்கர போயிருக்கிற வெக்கமா இல்ல? இந்த சோறு திங்கிறதுக்கு தூக்கு போட்டு சாகலாம். இந்த சோறு திங்கிறதுக்கு செத்து போயிடலாம், பிச்சை எடுக்கலாம். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஆமாங்க. சரி சரி. சங்கீதா வந்து ஒரு ஓடுகாடி அப்படின்னு ஒரு ஐடி போடுது. நம்ம என்ன கேக்குறோம்னா, இந்த ஐடி எல்லாத்தையுமே மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு சைபர் கிரைம்ல தாவேக்காவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தாவேக்காவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா த்ரிஷாவும் திட்டிருக்காங்க, சங்கீதாவையும் திட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் படிக்கவே முடியாது. டைரக்டர் மோகன்ஜி இருக்காருல்ல, அவரு ஒரு ட்வீட் போட்டாருப்பா. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்டர் விஜய் சார் ஆன்சர் எவ்ரி ஒன் இன் ஸ்டைல் அண்ட் ஷட் டவுன் ஆல் ரூமர்ஸ் ஈகர்ஸ் கட்ஸா 2-3 கையை போட்டு வச்சிருக்காரு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா நாடக காதலுங்கிற. இங்க கல்யாணம் பண்ணாம கட்டின பொண்டாட்டியை அடிச்சு துன்புறுத்தி வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சு வீட்டை விட்டு அடிச்சு வெளியே வரட்டி எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு தான். இது நாடக காதல்னு இல்லாம நீ இதுக்கு முட்டு கொடுக்குறீ எப்படி? இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து
எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அப்பா அம்மாவை வாரி விட்டாப்ல, அதுக்கப்புறமா மேனேஜரை வாரி விட்டாரு, அப்படியே லைனா வந்து குடும்பத்தை வாரி விட்டாரு. இப்ப என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். சொந்த கட்சி தொண்டர்களே கால வாரி விட்டாரு. நீங்க இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்ட நல்லவனா நீ? இந்த பார், கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். அவ்வளவு மானங்கட கேள்வி ஒண்ணுத்து கூட ரிப்ளை பண்ணல. நீ மத்தவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ண வேணாம்ப்பா. இவ்வளவு நாள் உனக்காக அவங்க எதுக்கு கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு நீ காரணமே இல்லன்னு திமுக தான். ஜனநாயகன் படத்துக்கும் திமுக, அப்புறம் அந்த வரி ஏய்ப்புக்கும் திமுக. அப்புறம் கடைசியா சங்கீதா வந்து அவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணும் போதும் இதுக்கு காரணமும் திமுக. இப்ப த்ரிஷா கூட அனுப்பிச்சு விட்டது திமுகவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. பார்ட்டி இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா? லாத்ரே, இப்ப இன்னத்துக்கு அவனை அடிச்சுட்டே இருக்க? அது ஏன்டா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட? அப்படி என்னதான்டா கேள்வி கேட்ட? வச்சிருக்காருன்னு சொல்றாங்களே, தலைவர் யார வச்சிருக்காருன்னு கேட்டாங்க. அதுக்கு ஏயா லாத்ரே அவனை அடிச்ச? அதான் தலைவர் யார வச்சிருக்காருன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன மைத்துக்காம என்கிட்ட கேக்குறான்? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃபேனா இருந்துட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாம இப்படி அமைதியா இருக்கும். எல்லாம் ஓகேண்ணா. அங்க அடிச்சாங்க நாங்க எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சாங்க நாங்க எடுத்துக்கிட்டோம், ஏன் வீட்லயே அடிச்சாங்க அதையும் தாங்கிட்டோம். ஆனா கடைசியில நீங்களே எங்களை அடிச்சிட்டீங்க. என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? 3வது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. Hey, this is very bad, man. I never expect this from you. Worst behavior. Lights off. எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். உனக்குன்னு ஒரு இமேஜ் வேற. நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா? தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவன் இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது. நீ மனுஷனும் இல்ல, எனக்கு புரிஞ்சதும் இல்ல. ஆனா நீ உன் பொண்டாட்டிய உன் ஆம்பளைன்னு சொன்ன இடத்துல நீ உயிரோட இருக்கும்போது செத்துட்ட. பணத்துக்கிட்டலாம் பேசி பிரயோஜனம். ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது? ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல. வாஸ்தவம் தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பார்க்கலாம் முடியாது. அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரிதாங்க என் காதலும். படிச்சு சொன்னேன். அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, பொறுமையாருன்னு கேட்டியாடா? அறிவு கட்டம். விஜயும் த்ரிஷாவும் ஒரு கப்பல்ல பயணிக்கிற மாதிரி போட்டோவை அன்னைக்கு போடுறாங்க. வந்து வேற ஒரு நடிகையோட ஒரு பிரச்சனை வரும்பொழுது வேற ஒரு நடிகை கூட்டிட்டு வர வேலையை ஒரு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ படம் சொன்னா அதான் நடக்கும். இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை மயக்கிறதுக்கு ஆம்பளைங்க அதிகபட்சம் செலவு பண்றது ஒரு முழம் மல்லிகைப்பூவும் ஒரு பேக்கெட் அல்வாவும் தான். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. சின்னதா ஒரு வருஷத்துக்கு ஒரு பொண்ணோட, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணோட என்னால இருக்க முடியும். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. 22 வருஷமா கல்யாணம் கூட பண்ணிக்காத உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி அதை சொல்றதை கேட்டிருக்கியாடா? இதுக்கு மேல நான் சமாளிக்க முடியாதுடா. நான் பழைய எப்படி ப்ரொஃபசர் வேலைக்கே போறேன். நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஆள விடு. என்ன நண்பா? மயில நண்பா. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டி போட்டேன். இதெல்லாம் நீ உருவாக்குனதானடா? ஒன்றுடா அதெல்லாம். இப்ப என்னடா நீ சொல்றத நான் கேட்கணும். நீ சொல்லு, நான் கேட்கறேன். கேட்கலன்னா செருப்ப கொண்டாடுறா. த்ரிஷா வீட்டுக்கு தான் விஜய் போவாரு. விஜய் வீட்டுக்கு த்ரிஷா என்னைக்கும் வந்ததில்ல.
அப்ப அந்த வீட்டுக்குள்ளார வந்தது யாரா அப்படிங்கிறப்பதான் ஞாபகம் வந்துச்சு கீர்த்தி சுரேஷ். நியூஸ் 24/7 அவன் லைவே போட்டான் ஒரு நாள், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வீட்டுக்குள்ளார ட்ரோன் விட்டு ஒரு நடிகை வீட்டில் இருந்தப்ப சங்கீதா வந்துட்டாங்க, விஜய் வீட்டுல செக்கல் இருந்தப்ப அவன் பத்திரிகையாளர் அடிச்சு நீங்க எல்லாம் செக்யூரிட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவன் கடுப்பாய் நீங்க பத்திரிகையாளரே அடிக்கிற 48 மணி நேரம் நீ தாண்டா லைவ்னு சஞ்சீவ் வீட்டு கீழே கீர்த்தி சுரேஷ் கார் வச்சிருக்காங்க க்ளோஸ் பண்ணால இப்ப அந்த இன்சிடென்ட் தான் அவங்க இப்ப சொல்றாங்க. சரித்தே ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. அதாவது நீங்களும் பத்திரிகையாளர் தான், அவரும் பத்திரிகையாளர் தான், இவரும் பத்திரிகையாளர் தான். ஆனா ஒரு சம்பவத்தை சொல்றப்ப பத்திரிகையாளர்னு சொல்லி நான் சம்பவத்தை சொல்றேனே தவிர அது காமன் வேர்டு. நானா அதை ஒருத்தர் தான் குறிப்பிடுறேன்னு கிடையாது. அவங்க அந்த சம்பவத்தை சார்ந்து நடிகைங்கிறாங்க, நம்ம எல்லாமே நடிகை ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம். அந்த அம்மா ஏன் அந்த பேர்களை மென்ஷன் பண்ணாம பண்ணிருக்காங்க, ஒரு நடிகை வேர்டுக்கு பின்னாடியும் ஒரு நடிகை இருக்காங்களாம். ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கணும். ஓட்டு கலெக்ட் பண்ணிருந்தா நீ இப்படி பண்ணி பொறுப்பே நம்ம இப்படி பண்றேன்னா இன்ஸ்டால ரீல்ஸ் பேர் வெறுப்பு ஏத்துறாங்க. நான் காண்டாதுனா இந்த பத்திரமா தங்கத்தை போய் சந்தேகப்பட்டனே என்ன மன்னிச்சுங்க. வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரன் இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு, என்ன வேணும் உனக்கு சொர்க்கம் இங்க இருக்கு. மகாராணி நீதானே முதல் குழந்தை பிறக்கும் சிரிக்கும் நேரம் எனக்கு மட்டும் அழகே ஒன்னே சேர்த்த ரெட்ட புள்ள நீ எனக்கு வெள்ளம் வழி. என்ன ரொம்ப அழகா இருக்கீங்களா? அட பக்கா மவரே மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய அவன் கிடைக்கிறான் பொடி பைய. நீ வாடி பீட்ரூட். நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனால என்பாங்க. நீங்க வா. பேபியை நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது, கிடைக்கும். வெட்ட போறண்டா உன்னை. ஒரு நிமிஷம் உங்க அண்ணியை காமிக்கிறேன். அண்ணியை காட்டுறீங்களா? ஜெயலலிதா மட்டும்தான் சிஎம் ஆகணுமா? அப்ப த்ரிஷா ஆக கூடாதா? வச்சிருந்தாருல எம்ஜிஆர், ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க. அது மாதிரி எங்க தலைவர் விஜய் த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கே பிரைவேட்டா வச்சிருக்காருங்க. அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சு பாருங்க. இப்ப எதுக்கு நீங்க எம்ஜிஆர் கம்பேர் பண்ணீங்க? எங்க தலைவர் எம்ஜிஆருங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? என்னத்த வெக்க பண்ணும்? எதுக்கு வெக்க பண்ணும்? டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.